உயிர்காக்கும் அனைத்து உழவு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் உழவனின் ராஜா. நல்ல இயற்கை முறையில விவசாயம் செஞ்சதுனால இந்த முறை 7 கிலோ 6 கிலோ குறைஞ்சபட்சம் கிழங்கு பார்க்கும்போது நல்ல விளைச்சல் இருந்த 6-7 ஆண்டுகளாக நான் இயற்கை முறைக்கு மாறியுள்ளேன். அதற்கு முன்னாடி செயற்கை முறையில தான் விவசாயம் செஞ்சேன். அப்பெல்லாம் இவ்வளவு சாகுபடி எனக்கு வரல. இயற்கை முறை உங்களுடைய தாய்மண் தர்மபுரி. தர்மபுரியில பாத்தீங்கன்னா பிரதான பயிர். ஏன்னா நாங்க மானாவாரி போல நிலத்துல ஈரம் மழை பெஞ்சாலும் உறுதியான மழை வந்தாலும் 4 நாள்ல லேண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுலயே ஒரு 5 கரணை வரும். இதுல ஒரு 5 கரணை ஒரு குச்சி போக ஆரம்பிச்சிடும். தண்ணி கொடுக்கறதும் அந்த கணு தூரமா வரதுக்கு முக்கிய காரணம். அவ்வளவு தண்ணி எல்லாம் ஓரத்தை எடுக்க ஆட்டுக்கிறப்ப கூட 6 கிலோ 6 கிலோ வந்தது. இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல மரவள்ளி சாகுபடி எப்படி பண்றதுன்னு, அதுவும் இயற்கை முறையில மரவள்ளி சாகுபடி ஐயா எப்படி பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. என்னுடைய பெயர் எஸ் கோவிந்தராஜு. தர்மபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டிக்கு அருகில் உள்ள பள்ளிப்பட்டி கிராமத்தில் வசித்து வருகிறேன். பட்டதாரி ஆசிரியராக ஒரு 20 ஆண்டுகள் அரசு உயர்நிலைப்பள்ளி மேக்கனாம்பட்டியில் பணிபுரிந்தேன். இப்போது ஓய்வு பெற்ற பிறகு ஒரு 4 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்து வருகிறேன். நான் வேலை செய்து கொண்டிருக்கும் போது கூட கடந்த 40 வருடங்களாக என்னுடைய விருப்ப தொழிலாக இந்த விவசாயத்தை 40 வருடங்களாக செய்து வருகிறேன். நிலத்தில் மரவள்ளி கிழங்கு சாகுபடி செய்துள்ளேன். இயற்கை முறையில் செய்துள்ளேன். இயற்கை முறையில் செய்ததனால எனக்கு விளைச்சல் மிக பிரமாதமாக இருக்கிறது. கடந்த 6-7 ஆண்டுகளாக நான் இயற்கை முறைக்கு மாறியுள்ளேன். அதற்கு முன்னாடி செயற்கை முறையில தான் விவசாயம் செஞ்சேன். அப்பெல்லாம் இவ்வளவு சாகுபடி எனக்கு வரல. இயற்கை முறை எப்பயுமே மிக பயனுள்ளது. டேஸ்டும் நல்லா இருக்கு. செயற்கை முறையில் செஞ்சா அவ்வளவு டேஸ்ட் வரதில்லை. உடலுக்கும் கெடுதி. இயற்கை முறைக்கு விவசாயிகள் மாறுவது நல்லது. கொஞ்சம் உடல் உழைப்பு அதிகம்ன்றதுனால மாறுவதற்கு சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதை பார்க்காமல் இயற்கை முறைக்கு மாறினால் மக்களுக்கும் நல்லது, விவசாயமும் செழிப்பாக இருக்கு. ஐயா, இப்ப மரவள்ளி சாகுபடி பண்ணியிருக்கீங்க. இது தமிழ்நாட்டுல பிரதான பயிர்னு சொல்லலாம். மரவள்ளி அதுவும் நம்மளுடைய தாய்மண் தர்மபுரி. தர்மபுரியில பாத்தீங்கன்னா பிரதான பயிர். ஏன்னா நாங்க மானாவாரி நிலங்கள் ட்ரைலேண்ட்ஸ் அதிகமா இருக்கிறதுனால நம்ம பகுதியில அதிகமான சிறு குறு தானியங்கள் அதிகமா பாத்தீங்கன்னா மரவள்ளி சாகுபடி பண்ணுவாங்க. இப்ப நீங்க என்ன முறையில மரவள்ளி சாகுபடி பண்ணிருக்கீங்க? அதுவும் இல்லாம குறிப்பா இதுக்கு என்ன ரகத்தை தேர்வு பண்ணிருக்கீங்க? ரகம்ன்றது இங்க ஹைபிரிட் கிழங்கு, நாட்டு வெரைட்டி 2 ரகம் போடுறாங்க. ஓகே. நாம நாட்டு கிழங்கு சாப்பிடறதுக்காக யூஸ் பண்ற கிழங்கு தான் போட்டு இருக்கிறோம். சரிங்க. இதுக்கு நில தேர்வு எப்படி இருக்குனுங்க? என்ன மாதிரி மண் கொண்டதுங்க நம்ம மண்? என் மண் மணல் கலந்த செம்மண் நிலம். மணல் கொஞ்சம் நிறையவே இருக்கும். அதனால எப்பயுமே ஓட்டும் போது பொதுப்பு தன்மை அதிகமா இருக்கும். விவசாய வேலை செய்வதற்கு மிக எளிதா இருக்கும். கொத்தறதுக்கு செய்யறதுக்கெல்லாம் ஒன்றும் மண் ஒட்டாதுங்க இதுல. அதே போல நிலத்துல ஈரம் மழை பெஞ்சாலும் உறுதியான மழை வந்தாலும் 4 நாள்ல லேண்ட் ட்ரை ஆயிடும். அந்த மாதிரி மண். அதனால இந்த கிழங்கு, கடலக்காய், நெல் இந்த பயிர்களுக்கு மிகச்சிறப்பா இருக்கு. கரும்பு நல்லா வரும் இந்த வயல்ல. நான் கரும்பு போடுறதுக்கெல்லாம் கொஞ்சம் வலி பிரச்சனைன்றதுனால கிழங்கு போட்டு இருக்கிறோம். கிழங்கு நல்ல ஈல்டு. இப்போ 6-7 ஆண்டுகளாக இயற்கை முறைக்கு மாறினதுனால நிலம் பக்குவம் ஆயிடுச்சு. அதனால நோய் தாக்குதல் குறைஞ்சிருக்கு. அதனால நல்ல விளைச்சல் இருக்கின்றது. மண் வளத்தை மேம்படுத்தி. சிறப்பு சிறப்பு. விவசாயத்துடைய முதல் படியே மண் வளத்தை மேம்படுத்துறது தான். தக்கப்பூண்டு சாணப்ப விதைச்சு நெல் வயலுக்கு விதைச்சு அதை ஓட்டிடுவாங்க. மீதி எருவிடுதல் கூட குறைவு தான். எங்க கிட்ட இருக்கிற எருவு தான் நான் போடுவோம். 2 மாடு தான் வச்சிருக்கிறோம். அந்த எருவு தான் போடுறோம். மண் நல்லா வளமாயிடுச்சுங்க. 7 வருஷமா இயற்கை முறையில இருக்கிறதுனால மண் வளமாயிடுச்சு. ஐயா, இப்ப மரவள்ளி நாங்க நடவு பண்ணணும் அப்படின்னா எது மாதிரி தரமான தாய்க்குச்சிகளை தேர்வு பண்ணி நடவு பண்ணணும்? குச்சி பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். கணு இடைவெளி மிக குறைவா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். நோய் தாக்காத குச்சியா இருக்கணும். இதுல கொனையில விட்டுல நாம இந்த குச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல இதுலயே ஒரு 5 கரணை வரும். இதுல ஒரு 5 கரணை. ஒரு குச்சியில 10 கரணை வருது. நீங்க இந்த மாதிரி தரமான குச்சி எடுத்தீங்கன்னா 10 கரணை வருது. நோய் தாக்காத குச்சி, இந்த மாதிரி குச்சியை நடவு செஞ்சோம்னா நமக்கு விளைச்சல் நல்லா இருக்கும். செடியும் போக்கு போகாது. ஓகே. கணு இடைவெளி ரொம்ப முக்கியம். கணு இடைவெளி கிட்ட இருக்கணும். தூரம் இருந்தா அதெல்லாம் அதிகமா தண்ணி கட்டி மதன் வளர்ந்தது. அந்த இது சரியா வராது. அது விளைச்சலும் குறைவா தான் இருக்கும். நீங்க தேர்வு செய்யும் போது இந்த மாதிரி குச்சியை தாய் குச்சிகளை தேர்வு செய்து நடவுக்குள்ள இது மாதிரி பண்ணீங்க. நடவுக்குள்ள 4 அடி கேப். 4 அடி கேப் முக்கியம். ஓகே. அவ்வளவு வச்சீங்கன்னா தான் நல்லா வரும். புழுதி நல்லா இருக்கும். ஆமாங்க. வேர் வளர்ச்சி ரொம்ப ரொம்ப அவசியம்ன்றீங்க. இப்போ இது உணவு சேமிப்பே வேர்ல தானே இருக்கு. ஆமா. அதே போல அதிகமா தண்ணி கட்டக்கூடாது. கிழங்குக்கு அதிகமா தண்ணி கட்டக்கூடாது. நீர் 15 நாள் ஒரு முறை தண்ணி கட்டினா போதும். 10 நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணி விடும். ரொம்ப தண்ணி விட்டாலும் அது வளர்ந்துடுத தவிர இதாகிறது. அதிகமா விட இந்த கணு தூர போக ஆரம்பிச்சிடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகுது?
ஈல்டு குறையுது, வளர்ச்சி வேகமா வந்துடும். அப்போ வந்து உங்களுக்கு கரும்புல பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், கிட்ட கிட்ட கண்ணு கருது எப்படி தூர கண்ணு தூரம் இருக்கிற உரம் அதிகமா வச்சு தண்ணி நல்லா நெல்லுகை மாதிரி கட்டினீங்கன்னா கண்ணு தூரமா வந்து, அப்ப தண்ணி கொடுக்கறதும் அந்த கண்ணு தூரமா வர்றதுக்கு முக்கிய காரணம். அவ்வளவு தண்ணி எல்லாம் கிழங்குக்கு தேவையில்லை. வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி கணு இடைவெளி ரொம்ப ரொம்ப அவசியம். ஆமா. நீர்மறைய நீர்க்கட்டுன்ற முறையை ஃபாலோ பண்ணணும். ஆமா 10 நாளைக்கு ஒரு முறை நம்மளே மானாவாரியில பண்றோம். நம்ம ஆமா. தாய்மண் தருமபுரிய மானாவாரி இல்லைங்களா? ஆமா ஆமா அதுல நம்ம இது மாதிரி சொட்டு நீர் அமைப்பு முறையா சொட்டு நீர் அமைப்பு நம்மளும் அந்த டெக்னாலஜி இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆமா. ஸோ இப்போ சொட்டு நீர் முறையில தான் பண்ணியிருக்கீங்க. இருந்தாலும் நீங்க 10 நாளைக்கு ஒரு முறை தான் நீர் கொடுக்குறீங்க ஆமா. இல்லைங்களா? அதாவது வந்து இந்த குச்சி எங்க இருந்து வாங்குனீங்க மரவள்ளி? விதை என்ன போல விவசாயம் கிட்டே இங்க இருந்து பள்ளிப்பட்டியில இருந்து தான் எடுத்தோங்க. ஓகே. இந்த குச்சி வந்து என்னுடைய விதையவே நாங்க நட்டது. போன வருஷம் நான் போட்டுட்டு என்னுடைய விதையை, இனிமே வரும்போது என்னுடைய விதையை தான் தொடர்ந்து நான் யூஸ் பண்ணுவேன், வேற விதையை யூஸ் பண்றதில்ல. ஏன்னா போன விதை வெளி வாங்கும் போது நம்ம செயற்கை முறையில உரம் போட்டு விளைஞ்ச குச்சி தான் கிடைக்குது. ஆனா இப்ப என்னுடைய குச்சியே தரமா இருக்கு. நான் தரமான குச்சிகளை நடவு செய்யலாம். அதனால தொடர்ந்து வந்து என்னுடைய வயல்லே மாத்தி மாத்தி நான் வச்சுக்கிட்டே இருக்கேன். அந்த சீக்ரெட் சொல்லுங்க. என்ன நடவு இடைவெளி மரவள்ளிக்கு நீங்க தேர்வு பண்ணீங்க? ஓஸ் வந்து 3.25 அடிக்கு போட்டு இருக்கிறாங்க, 1 மீட்டருக்கு ஓஸ். அந்த ஓஸ் 1 மீட்டருக்கு இருக்கு. குச்சிக்கு வந்து 4 அடி. 4 அடி குச்சி 4 அடி. ஓஸ் வந்து 1 மீட்டர் 3.25 வரிசைக்கு 3 போட்டீங்க. ஆனா வந்து செடி 3.25 போட்டீங்க. 1 மீட்டர் கரெக்டா 1 மீட்டர் 1 மீட்டர் போட்டுருக்கீங்க. ஆமா, ஒரு ஓஸ் 1 மீட்டர். ஓகே. செடிக்கு செடி வந்து 4 அடி 4 அடி வச்சு 4 அடி கேப். நல்லா வந்து பாத்தீங்கன்னா காற்றோட்ட வசதி இருக்கும் நம்ம தோட்டத்துல. இந்த சொட்டு நீர் 2 அடிக்கு ஒரு முறை விழுங்க, நாங்க 2 ஓட்ட தள்ளி தான் குத்துவோம். சோ 4 அடியில 4 அடிக்கு ஒரு குச்சி தான். சோ நல்ல இடைவெளி வச்சதுனால நம்மளுது வந்து நல்ல மகசூல் இருந்தது இல்லைங்களா? நிறைய பேர் என்னன்னா அடர்வா நட்டுட்டா அதுக்கு நிறைய மகசூல் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. இப்ப எதுவுமே அடர்வு இல்லைங்க. நெல் முதல் கொண்டு எல்லாம் செம்மை நெல் சாகுபடின்னு சொல்லிட்டு வரிசை முறை போட்டு 1 அடிக்கு தான் வைக்கிறாங்க பொன்னி நெல் எல்லாம். அப்படி இருந்தாதான் நல்ல ஈல்டு கிடைக்குது. ஓகே ஓகே. அதனால கேப் விட்டவெல்லாம் பயிர் நிறைய நெருக்கி நட்டு நெண்டோட நெல்லு நடுன்றதெல்லாம் அந்த காலங்க இல்லைங்களா? இப்ப வந்து நம்ம செயற்கை முறையை விட்டுட்டு இயற்கை முறைக்கு வந்தாலும், ஆனா நடவு முறையில வந்து நவீன தொழில்நுட்பத்தை பின்பற்றணும். பரப்பு ஓரத்தை எடுக்க ஆட்டுக்கிறப்ப கூட 6 கிலோ வந்து 6 கிலோ வந்தது. எப்படி கரெக்டா இந்த அளவு பக்குவமா நேர்த்தியா வளர்த்தி இருக்கீங்க? கேப் வந்து 4 அடிங்க. இந்த ஸ்பேசிங் இடைவெளி ரொம்ப அவசியம் இல்லைங்களா? சொட்டு நீர் 4 அடி கேப். 4க்கு 4 நான் உள்ள வந்து வண்டியிலேயே ஓட்டுறதுக்கு தகுந்த மாதிரி கேப் வச்சு எல்லாத்துக்கும் இடைவெளி வச்சிருக்கீங்க. ஆமா ஆமா. முதல்ல நான் 2 அடிக்கு 2 அடி நட்டுட்டுங்க. அது புடுங்கும் போது 1/2 கிலோ 3/4 கிலோ ஒவ்வொன்னு வேறாவே நின்று போயிடும். தோட்டத்துக்கு காத்து பாயாது. இடையில கேப் குறைவா இருந்துச்சு. தோட்டம் எப்பயுமே காத்து பாயணுங்க உள்ள. ஓகே ஓகே. நடவு இடைவெளி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கீங்க. சிறப்பா சொன்னீங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தொழில்நுட்ப முறைகளை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றீங்க. அது நடவு இடைவெளி மரவள்ளிக்கு பொறுத்த வரைக்கும் 4 அடி கேப் வச்சீங்கன்னா நல்ல மகசூல் பண்ணலாம். முதல்ல அளவே எடுத்துட்டுங்க. 2 அடிக்கு வச்சது ஒரு வயல், அது 40,000 தான் வந்தது. அதே வந்து 4 அடிக்கு வச்சது 60,000 வந்துருச்சு. ஓகேங்க, சிறப்பு. 60,000 வந்துருச்சு. அப்பயே முடிவு பண்ணிட்டேன். நானா இதெல்லாம் நடவு இடைவெளி, அதாவது அரசாங்கம் சொல்றது ஒரு விஷயங்க. நடவு இடைவெளி எந்த ஒரு மர வகை பயிரோ இல்ல தோட்டக்கலை பயிரோ வேளாண் பயிர்கள் எந்த பயிர்கள் வச்சாலுமே நடவு இடைவெளி ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்றாங்க. ஆனா வந்து நம்ம விவசாயிகள் வந்து அது நிறைய விவசாயிகள் அந்த புரிதல் இல்லாமலே நிறைய பண்றாங்க. சோ நடவு இடைவெளி பாருங்க என்ன மகசூல் இருக்குது, எதுவுமே பிராக்டிகலா காட்டுறேங்க. பாருங்க ஐயாவுடைய தோட்டத்துல இந்த கிழங்கு எடுத்து எப்படி பண்றாருங்க. அவரு கிழங்கு எடுக்கிறப்ப பாருங்க ஓரமா இருக்கிற குச்சியில கூட 5 ல இருந்து 6 கிலோ அது வெயிட் போட்டு கூட காட்டியிருக்கோம். நீங்க நெருக்கி நட்டீங்கன்னா என்ன ஆகும்னா கிழங்கு சின்னதா வந்துருது. அத பொடி கிழங்குன்னு சொல்லிட்டு அதை தலிக்கி விடுவாங்க. சிப்ஸ்காரரை எடுக்க மாட்டாங்க. வேப்புக்காரன் நமக்கு அது வந்து லாஸ்ல தான் போகும். கரெக்ட். மரவள்ளி எப்படி நீங்க நடவு பண்ணிருக்கீங்க, இயற்கை முறையில என்னென்ன விஷயங்கள் இடுபொருள் கொடுத்து வளர்த்துனீங்க, அதை பத்தியே ஒரு சின்ன விளக்கம் கொடுங்க. இதுல ஓட்டுனது பாத்தீங்கன்னா இந்த அப்போ வண்டி வந்து ரிப்பேர்ல இருந்தது, ஓட்ட முடியல. டிராக்டரை வச்சு ஓட்டினா புழுதி வந்து சரியா ஆகலை, ஈரம் அதிகம், புழுதி சரியாகலை, புட்டே நின்றுச்சு. நெல் வயல் புட்டே நின்றுச்சு. அதுக்கு பின்னாடி இந்த களை ஓட்டுற மிஷின்ல நானே வந்து ஒரு 2 சால் ஓட்டினா புட்டெல்லாம் சுமாராக தான் உடஞ்சி, புழுதியே சரியா ஆகலை. இது ஆக்சுவலா புழுதி நல்லா இருந்தா இன்னும் ஈல்டு பிரமாதமா இருந்திருக்கும். அப்புறம் சரி அவசரத்துக்கு அப்படியே போட்டு நட்டுட்டேன். அதுக்கு பின்னாடி களை ஓட்டுற மிஷினில் ஓட்டினது தான் இந்த இதை, இல்லாட்டி இன்னும் நல்லா இருந்திருக்கும் கிழங்கு ஆக்சுவலாகவே.
ஓ, சிறப்புங்கய்யா. இது வந்து மரவள்ளியை நீங்க என்ன மாதிரி இயற்கை முறையில இடுபொருள் கொடுத்து வளர்த்திருக்கீங்க? மரவள்ளிக்கு பெருசா ஒன்றும் இடுபொருள் எல்லாம் கொடுக்கலைங்க, எருவு போடல. அதுக்கு முன்ன நெல் வயலா இருந்ததுல நான் இந்த தக்கப்பூண்டு சனப்பை போட்டு உழுது இருந்தேன்ல, அதனுடைய பெனிஃபிட் தான் இப்ப அடிச்சிருக்கு. எருவு ஒரு துளி கூட இதுக்கு போடல. சரிங்க. மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இயற்கை முறையில ஒரு 6 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வந்து கரைச்சி விட்டு இருக்கிறேங்க, கரைப்பான் வாங்கி. ஓ, ஓகே ஓகே. அதாவது வேருக்கு கொடுத்துருக்கீங்க? வேருக்கு கொடுத்துருக்கிறேன். அதாவது ஒரு முறை தண்ணி பாசும் போது ஒரு 2 லிட்டர், அந்த மாதிரி 3 முறை 2 ஏக்கருக்கு, 1 ஏக்கருக்கு 1 லிட்டர் தொட்டு நீர் மூலம் வந்துடுதுங்க, கரைப்பான் மூலம். 6 லிட்டர் தேங்காய் எண்ணெய் மட்டும், தேங்காய் எண்ணெய் எந்த கானா எண்ணெய் இருக்கு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பஞ்சகாவியம் மீனமில மட்டும் மேல் தெளிப்பா வந்து 4 முறை தெளிச்சிருக்கிறேன். ஓகே ஓகே. என்ன அளவு வீதம் தெளிச்சிருக்கீங்க? 4 முறை. அது வந்து நான் வந்து ஒரு 16 லிட்டர் டேங்க்குங்க எங்கிட்ட இருக்கிறது, பேட்டரி ஸ்ப்ரேயரு. அதுக்கு வந்து நான் வந்து ஒரு 6 சின்ன செடியா இருக்கும்போது 300 ml தான் ஊற்றுவேன். பெரிய செடி ஆச்சுன்னா 600 ml. ஓகே. ஒரு 16 லிட்டருக்கு 600 ml மீன் அமிலம், பஞ்சகாவியம், அப்புறம் மோர், இந்த சாதம் கரைசல் இருக்கு, அது வந்து இந்த கிரசர் அழுக்கோட சேர்த்து குளிக்க வச்சிருவேன் நான். வெள்ளத்துக்கு பதிலாக கிரசர் அழுக்கு போட்டோம்னா பிரமாதமா இல்ல. மீன் அமிலத்துக்கெல்லாம் அது ஊத்தனோம்னா வெள்ளம் வாங்கி நீங்க போடுறது காஸ்ட் அதிகம். இதை ஊத்துனீங்கன்னா இன்னும் பிரமாதம். அந்த இதே நிக்கிறது இல்லைங்க டக்குன்னு. சூப்பர். அதுக்கு முன்ன நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே ஆட்டோமேட்டிக் தொழுவுறோம்னு சொல்லிட்டு பேர் இப்ப இருக்கு. நான் வந்து அதை நானே செஞ்சு யூஸ் பண்ணி இருக்கிறேன். கலக்காலாம் சரியான ஈல்டு வந்திருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் இருக்குங்காட்டியும் வேப்பம் புண்ணாக்கு கட்டாயம் யூஸ் பண்ணிக்குவேன். எருவோட வேப்பம் புண்ணாக்கு. எவ்வளவு ஏக்கருக்கு சஜஸ்ட் பண்றீங்க? ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை. ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை வேப்பம் புண்ணாக்கு. இப்ப பியூரா கறிக்கிறது இல்ல. நான் 1200 ரூபா கொடுத்துட்டு ஒரு மூட்டை ஏதோ கொஞ்சம் பியூரா இருக்குமோ என்னமோன்னு பார்த்தேன்னா, என்ன நானே வேப்பம் மூட்டை வாங்கி கூட இடிச்சு பார்த்தேன். ஆனா தூள் பண்ண முடியலைங்க நம்மளால. அதனால அதை விட்டுட்டு வேப்ப புண்ணாக்கு மட்டும் ஒரு மூட்டை வாங்கி எருவோட கலந்து லேசா போட்டுருவாங்க. நல்ல ஈல்டு வருது. இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. செலவில்லா பண்ணீங்கன்றீங்க. ஆமா, மத்த பயிரெல்லாம் கொஞ்சம் செலவு அதிகமா இருக்கு. இது மாவு பூச்சி கொஞ்சம் தாக்குதல் இருக்கு. நம்ம தோட்டத்துல எப்படிங்க? மாவு பூச்சி இருக்குதுங்க. இப்ப ஒரு 3 மாசம் ஆச்சு நான் பஞ்சகாவியம் மீன் அமிலம் தெளிச்சு. அதனால இப்ப இருக்கு. நீங்க நிறைய தோட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த தலையெல்லாம் உளுந்துரும், பணத்தலை மட்டும் தான் கொஞ்சம் இருக்கும். ஆமா. இது கரெக்டா எவ்வளவு மாதங்கள் முடிவு அடைஞ்சதுங்க? இது 9 மாசம் கரெக்டா முடியும். இப்ப எந்த சீசன்ல நடவு பண்ண? தை மாசம் நட்டங்க. இப்போ தை முதல்லயே நட்டுட்டுங்க. தைல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9 மாசம் கணக்கு வரும். இப்ப 9 மாதம் முடிவு அடைஞ்சிருச்சு. இப்ப கிழங்கு நம்ம வெளியே எடுத்துட்டு இருக்கோம் இல்லீங்களா? சிறப்பா இருக்கு. தை மாசம் முன்னே மார்கழியிலேயே நட்டேன். மார்கழியில நட்டங்க. இப்ப 9 மாசம் முடிய போகுது. இப்ப இருந்து ஆரம்பிச்சோம்னா 1 மாசம் ஆகும் புடுங்கிறதுக்கு. நமக்கு 10 மாசம் சரியா போயிடுது. கிழங்கு வேறு இல்லாம வந்துருதுங்க. சைஸும் இருக்கும், வேரும் இருக்காது, கழிச்சு விட மாட்டாங்க ஜனங்க. நல்லா உரியும். அதெல்லாம் பெனிஃபிட் அவங்களுக்கு. நல்ல வியாபாரிகள் ஆர்வம் காட்டி எடுக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. அதுவும் இயற்கை முறையில் நீங்க சொன்ன மாதிரி இயற்கை முறையில செய்த விவசாயம்ன்றதப்போ இப்போ ஆர்வம் காட்டுறாங்க இல்லைங்களா? ஒரு நாளைக்கு ஒரு டன் அளவுக்கு போயிடுதுங்க. மரவள்ளி பத்திய சில விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க, சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒரு பக்கம் வந்து ஏற்கனவே வந்து மரவள்ளி பயிர் பண்ண தோட்டம், இன்னொரு தோட்டம் இப்ப நின்றுட்டு இருக்கிற தோட்டம் வந்து மரவள்ளி பயிர் பண்ணாத தோட்டம். இதுக்கு வித்தியாசங்கள் எப்படிங்க? இந்த வயல் ஏற்கனவே வந்து போட்ட தோட்டம். தலை பாத்தீங்கன்னாவே தெரியும். அந்த தலைக்கு இந்த தலையும் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும். போட்ட வயல்லே சரி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிதான் போட்டேன். போட்ட வயல்ல போட்டதே வந்து ஒரு 4 கிலோ 4.5 கிலோ 5 கிலோ வரலும் வந்துடுச்சு. போடாத வயல்ல போடும்போது 7.5 கிலோ 8 கிலோ வரலும் வந்திருக்கு வயலு. மாற்று பயிர் செஞ்சுட்டு மறுபடியும் செய்யறது பெட்டர்னு சொல்றாங்க. இருந்தாலும் வந்து எனக்கு மத்த பயிரை கம்பேர் பண்ணும்போது கிழங்கு வந்து எனக்கு லாஸ் இல்ல, லாபகரமா இருக்கிறதுனால போட்டதுலயே போட்டு இருக்கிறேன். இன்னும் ஒரு முறை 2 முறை கூட போடலாம், பக்குவப்படுத்தி செய்யலாம். இருந்தாலும் இதுல கலக்கா போட்டு மாற்று பயிர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மரவள்ளி பண்றது சிறப்புன்றீங்க. இந்த தோட்டத்துல தான் நம்ம கிழங்கு எடுத்தோம் இல்லைங்களா? விழுங்க முடியாத அளவு 3 பேர் எடுத்து 7 கிலோ ஒரு செடி வந்தது, இன்னொரு செடி 5.5 கிலோ 6 கிலோ சம்திங் வந்ததுன்னு வச்சுக்காங்களேன். வந்தது. இந்த தோட்டத்துல இன்னும் உள்ள எல்லாம் போய் பிடுங்கும் போது இன்னும் வந்து அதிகமா ஐயா, நம்ம வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஓரமே எடுத்த கிழங்கு இந்த அளவு வெயிட் வருது. ஆமா ஆமா, இந்த அளவு வெயிட் வந்திருக்கு. அப்போ சிறப்பான முறையில நீங்க பக்குவமா வளர்த்திருக்கீங்க. ஆமா, இதுக்கு முன்ன எடுத்ததுல ஒரு செடியில 2.5 கிலோ வந்தது ஒரு கிழங்கு. அந்த மாதிரி உள்ள போனா வந்து 10 கிலோ கூட வரும். ஒரு கிழங்கு வந்து 2 கிலோன்ற அளவு தான். இதுல வந்து நீங்க இந்த தோட்டத்தெல்லாம் பிடுங்கும் போது உள்ள போகும்போது உங்களுக்கு 2 கிலோ 2.5 கிலோ கிழங்கெல்லாம் கிடைக்கும். அது வந்து பீரியட் பாத்தீங்கன்னா இதெல்லாம் 8 மாசம் தான் ஆகுது. அதுதான் 9 மாசம் வருது. இந்த வயல்லாம் நான் இன்னும் 1 மாசம் லேட்டா நட்டேன். ஓகே.
இது இன்னும் 2 மாசம் விட்டீங்கன்னா அந்த கிழங்கு கடைசி நேரத்துல தான் பெருக்கும். ம். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 1.5 கிலோ கிழங்கெல்லாம் 2 கிலோ வந்துடும். 2 கிலோ 2 கிலோ நல்ல அவுட்டன் கிடைக்குது இல்லைங்களா? நல்ல அவுட்டன் கிடைக்குது. இருந்தாலும் வந்து அவ்வளவு லேட் வந்து ரொம்ப பெருசா இருந்தா அவங்க சிப்ஸ்காரர் எடுத்துக்கிறாங்க. வேக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இவ்வளவு பெருசா இருக்குது, வேகாம சந்தேகம் வருது. ஆனா வேச்சு பார்த்தவங்க வந்து தொடர்ந்து எடுத்துக்கிறாங்க. சந்தேகம் வந்துருது. அதனால நாம என்ன ஒரு மாசம் முன்னாடியே தான் புடுங்கறது என்ன பண்ணிட்டு நம்ம பிடிக்கிறோம். இயற்கை விவசாயம் பண்ணணும்னா அந்த மரவள்ளி விவசாயம் பண்ணணும்னா என்ன விஷயங்கள் நம்ம தோட்டத்துல பண்ணிருக்கணுங்க? இது ஒண்ணு நான் வந்து 50% தான் இதுக்காக நான் செஞ்சிருக்கிறேன். இன்னும் சிறப்பா செய்யணும்னா நல்ல புழுதி ஓட்டணும். 4-5 சால் ஓட்டணும். இதுல ஒரு சால் தான் டிராக்டர்ல ஓட்டணும். புழுதி பொட்ட பொட்டையா இருந்துச்சு, நடவை சரியில்லை. நல்ல உழவு ஓட்டிட்டு எரு வந்து ஒரு 4 டிப்பராவது கொட்டினா ஒரு 2 ஏக்கராவுக்கு 4 டிப்பரா லேசா எரிச்சிட்டு பக்குவமா செஞ்சா இதை போல இன்னும் எவ்வளவு விளையும்னு தெரியாது. இதுவே வந்து எனக்கு வந்து செலவு வந்து மிக குறைவு. நாங்களே வேலை செய்யறதுனால மீறி செஞ்சிருந்தா அந்த 2 ஏக்கருக்கு நான் ஒரு 30,000 ரூபாய் செலவு பண்ணிடுறேன். குறைஞ்சபட்சம் இதுல இருந்து எனக்கு வருமானம் வந்து ஒரு 4 லட்சம் ரூபாயாவது கிடைக்கும். 30,000 ரூபாய் செலவு, 4 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய் கிடைக்கும் எனக்கு குறைஞ்சபட்சம். அதே நீ நல்லா பியூரா நல்லா உழவெல்லாம் ஓட்டி சிறப்பா செஞ்சா ஹையஸ்ட் ஈல்டு எப்போ வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். நெல்லுல 128 மூட்டை அடிச்ச மாதிரி ஒரு முறையாவது நாம வந்து இதை ஒழுங்கா ஓட்டி ஒழுங்கா செஞ்சு பார்த்தோன்னா தான் எவ்வளவு ஈல்டு வருதுன்றத பார்க்க முடியும். நம்ம உழவனின் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்காங்க. நாங்க பதிவேற்றம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை வந்து சேருங்க. உழவை கற்போம், உழவனை காப்போம். உழவோடும் உழவனோடும் உங்கள் உழவனின் ராஜா. அடுத்த உழவில் சந்திக்கிறேன். நன்றி.